அப்புறம் தான் பொல்லாவரக்கனை கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை பாடி போயின்னு சொல்லணும். காரணம் என்னென்னா அப்போ தான் அந்த அந்த கருத்து அந்த அர்த்தம் வந்து ஒட்டும். பொல்லா அரக்கனை கிள்ளி கலைந்தானே அப்படிங்கும் பொழுது பொல்லா அரக்கன் யாருன்னா பொல்லா அரக்கன்கிறவன் ராவணன் தான் பொல்லா அரக்கன். ஏன்னா தேவதைகள்லாம் அவனிடத்துல எல்லாம் பயந்து கைங்கரியம் பண்ணுறது. அவன் இந்திரன் வந்து மால்யகரம் மாலை கட்டணும்னு இந்திரனை பயமுறுத்திருக்கான். அதே மாதிரி அந்த சூரியனோட கைங்கரியம் பண்ணுறது, சந்திரன் வந்து கொடை பிடிக்கிறது, வாசலை வந்து கூட்டுறது, வாயு காற்றுனால வாசலை கூட்டணும் பெருக்கணும், பிரம்மா வந்து ஸ்தோத்திரம் பண்ணணும், இப்படி எல்லாம் எல்லாரையும் பயமுறுத்தி வச்சிருக்கான். பிருகஸ்பதி வந்து தினம் பஞ்சாங்கம் படிக்கணும், இப்படி எல்லாம் பண்ணியிருக்கான். லோக கண்டகன்னு சொல்றது. அதனால பொல்லாரக்கன் சொல்றதுக்கு காரணம் என்னன்னா வியாக்கியானத்தில் சொல்றா இக்குலத்தில் நல்ல அரக்கன் ஒருவன் உண்டிரே. நல்ல அரக்கன் ஒருத்தர் இருக்கான், அவன் தான் விபீஷண ஆழ்வான்னு. அதனால தான் ஆழ்வாரே முன்பொலாவி ராவணன் தன் முதுமதி இலங்கை வேவித்துனர் திருமங்கை ஆழ்வார். முன்பொலாவில முன்னு இருக்கக்கூடியதான பொல்லாராவணன், அதனால பொல்லாரக்கன் அப்படின்னு சொன்னார். ஏன்னா பெருமாளின் பிராட்டி பிரிச்சுட்டானே, பிரிச்சவன் அவன் தானே. சுரிகுண்டல் கழிவாய் திருவினை பிரித்த சுரிகுடல் கணிவாய் திருவினை பிரித்த கொடுமையில் கடிவிசை அதக்கன் எரிபிடித்திலங்கு மணிமுடி பொடி செய்து இலங்கை பாழ்படுப்பதற்கெண்ணி. சுரிகுடல் கணிவாய் திருவினை பிரித்த, திருவினா தாயார், திருவினை வந்து பிரிச்சுட்டான். அவனை பிரித்து பார்த்தவன் அவன். அதனால தான் பெருமாளை பிராட்டியை சேர்த்து வழிபடணும். பிரித்து அடையணும்னு நினச்சா அவளுக்கெல்லாம் வந்து வதம் ஏற்படுறது. சூர்பனகை வந்து ராமனை தனியாக அனுபவிக்கணும்னு நினச்சா கடைசியில் இளைய பெருமாள் மூலமாக மூக்கு காது அறுபட்டு போய் சேர்ந்தார். அதே மாதிரி ராவணன் சீதையை அனுபவிக்கணும்னு அப்படின்னு நினச்சான், அவனுக்கு கடைசியில் மாண்டு போனான். அதனால பெருமாள் பிராட்டியை சேர்த்து அனுபவிக்கணும் பக்தி பண்ணணும்னு நினைச்சார் ஆஞ்சநேயன். எங்கே பார்த்தாலும் ஆஞ்சநேயர் எல்லாரும் கொண்டாடுறான். அப்படி 2 பேரையும் சேர்த்து பெருமாள் பிராட்டியும் சேர்த்து பார்த்தவர். சங்கல்ப சூரியோதயத்தில் சுவாமி தேசிகன் சாதிக்கிறார், ஹனுமத் சமேன குருநாங்கிறார். ஹனுமான ஒரு குருவாவே சொல்றார். ஜீவனுடையதான அவனுடைய வருத்தம் தெரிஞ்சு பகவானுடையதான கருணை தெரிஞ்சு 2 பேரையும் சேர்த்து வைக்கக்கூடிய ஒரு ஆச்சாரிய ஸ்தானம். அப்படி ஒரு கொண்டாடுறார். அப்படி இருக்கக்கூடிய இந்த பெருமாளையும் பிராட்டியும் பிரிச்சதுனால இவன் என்னன்னா முன்பொலாவி ராமன் பொல்லாரக்கன் அப்படின்னு இந்த ராவணனுக்கு அப்படி ஒரு பேர். கிள்ளி கலைந்தானை, கிள்ளி கலைந்தாய்னா அனாயாசமாக அவனை வந்து வதம் பண்ணது ராவணனை. அதனால கிள்ளி கலைந்தானை. ஏன்னா சுவாமி தேசிய அனுபவிக்கும் பொழுது உத்தமம் அமர்த்தது அமைத்ததோடு இழுத்தனு உய்த்தகனையாய் அத்திர வரக்கன் முடி 10 ஒரு கொத்தென உதித்த திரலோன் அப்படின்னு சாதிக்கிறார். அதனால 10 அவனுடைய தலையும் ஒரு என்னமோ இளநீ வெட்டி சீவத மாதிரி விடுன்னு அப்படியே அறுத்து போட்டு அவன் வதம் பண்ணிவிட்டான். அதனால அது அனாயாசமாக வதம் பண்ணதை சொல்றதுக்காக கிள்ளி கலைந்தானை கீர்த்திமை பாடி போய். சுக்ரீவன் வந்து விபீஷண சரணாகதி கட்டத்தில் சுக்ரீவன் வந்து மந்திராலோசனை பண்ணும் பொழுது இந்த விபீஷனுக்கு அபயம் கொடுக்கக்கூடாதுங்கிறான். ராமனுடைய முன்னாடி அபயம் கொடுக்கக்கூடாது, அவன் சரியான காலத்தில் வரல, சரியான நேரத்தில் வரல, அவனுக்கு அபயம் கொடுக்கக்கூடாது. அப்போ சக்கரவர்த்தி திருமகனான ராமவீரானுக்கு கோபம் வந்து, அப்பா சுக்ரீவா உங்களெல்லாம் நம்பின்னு இருக்குன்னு நினச்சிட்டு இருக்கியா? அவன் வந்து அவன் எப்பேற்பட்டவன் என்னென்னு உனக்கு தெரியுமா? நீங்கள்லாம் வந்து அவனுக்கு சரியான காலத்தில் வரல, அவன் துஷ்டனுடைய ஊர்லேருந்து வந்திருக்கான், அவன் நம்ம வேகு பார்க்க வந்திருக்கான் அப்படின்னு எல்லாம் சொல்றேனே. அங்குல் ஜக்ரேன தான் கன்யாம் இச்சன் ஹரி கணேஸ்வரா, என்னுடையதான விரலுடைய நுனியில் இருக்கக்கூடிய நகம் போகிறோம் நான் வதம் பண்ணுறதுக்கு. உங்களுடைய பகவத்துவத்தில் பெருமாளாக பேசுகிற சக்கரவர்த்தி திருமகன். அதனால் அந்த ராமாயணமும் திருப்பாவையும் ஒன்று தானே. அதனால் ராமாயணத்துலேருந்து பிரமாணங்கள் நிறைய திருப்பாவையில் எடுக்கிறா. பூர்வாச்சாரியெல்லாம் வியாக்கியானத்தில் கொடுத்துருக்காங்க. அதனால் ஏகைகம் அக்ஷரம் புரோக்தம் மகாபாதகநாசனம். ஏகைகம் அக்ஷரம் புரோக்தம், ஒரு அக்ஷரம் ராமாயணத்தில் சொன்னால் கூட, நாம் சேவிச்சா கூட, பாராயணம் பண்ணால் கூட மகாபாதக நாசனம்னு அதுக்கு பலஸ்ருதி. அதே சமயத்தில் பாதகங்கள் தீர்க்கும் பரமன் அடிகாட்டும் வேதம் அனைத்துக்கும் வித்தாகும் கோதை தமிழ். அதனால பாதகங்கள் தீர்க்கும் பரமனடி காட்டும் ராமாயணம் எப்படியோ அது மாதிரி நம்முடைய திருப்பாவை சேவிச்சாலே பாதக